ஹாய் விவாஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு. ஆக்சுவலாக பிள்ளைங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் அதிகமாக விருப்பப்படுவாங்க. கேட்பாங்க சிக்கன் அல்லது ஃபிஷ்ஷு, மட்டன் இப்படி தான் சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எப்படியாவது சாப்பாட்டோட ஒரு காய் கூட்டு கண்டிப்பாக கொடுத்தா ரொம்ப நல்லது. புடலங்காவை நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த மெத்தட் படி நீங்கள் செய்து பாருங்கள். ஆக்சுவலாக பிள்ளைங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க. புடலங்காய் கூட்டு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் நம்ம இந்த புடலங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டில் இதோட தோலை இப்படி சீவி எடுத்துகிட்டு தான் புடலங்காவை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நடுவில் விதை இருக்கும், அந்த விதையை நம்ம நீக்கிக்கிட்டு கட் பண்ணணும். ஒரு சின்ன குக்கரை எடுத்து வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். புடலங்காவை நல்லா கழுவிட்டு சிறுக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக வச்சு வச்சுருக்கிறேன். இதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு கண்ணாடி பதம் வர முடிய இந்த வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் எப்படி வதங்கிட்டோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் படும்படிய எல்லா காயும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதையே 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து நல்லா கழுகி வச்சுருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் போட்டு செய்யலாம். சிறுபருப்பு போட்டு செய்யும்போது சிறுபருப்பு இந்த காய் கூட நல்லா வெந்துடும். இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, வத்தல் பொடி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இப்போலாம் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த காயை கழுவி சேர்த்ததுனால பாருங்கள் தண்ணி இருக்குது. இது வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதுமானது. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சாப்பிடாத பிள்ளைங்க கூட காய்கறிகள் இந்த புடலங்காய் கூட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே கிடக்கட்டும். நம்ம குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வெயிட் போட்டு 2 விசிலுக்காக வேக வச்சு எடுத்துக்கலாம். காயை குக்கரில் வேக வச்சாச்சு. காய் வேகிறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதில் தேங்காய், மஞ்சப்பொடி, 3 பல்லு பூண்டு, 1 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம காய் வெந்திருக்கோம். 2 விசில் ஆயிடுச்சு. காய் எடுத்துக்கலாம். பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு. இப்போ இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே மசாலா வேகட்டும். காய்க்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போ இந்த மசாலாவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை கிளறி விடுவோம். பார்த்திங்களா, பருப்பு அருமையாக வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த காயும் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் காய். இப்படி புடலங்காய் செய்யும்போது குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாகவே இந்த கூட்டை வச்சிடலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.